Hi students, இன்னைக்கு நம்ம class 11 max trigonometry chapterல exercise 3.2ல 10th sum பார்ப்போம் இந்த வீடியோல. A train is moving on a circular track of a 1500 meter radius at the rate of 66 km per hour. What angle will it turn in 20 seconds னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்திருக்கிறதெல்லாம் first எழுதிடுவோம். Radius of the track. Radius என்ன கொடுத்திருக்காங்க? Circular track இல்லையா? அப்போ radius is equal to 1500 meter. Given இதெல்லாம் அடுத்தது speed of the train is equal to 66 km 1 hourக்கு 66 km போகுது per hour அதுதான் அப்படி கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ let theta be the angle made by the path of the train. Train at the center in 20 seconds. அதன கேட்டிருக்காங்க நம்ம 20 seconds நம்ம angle வந்து theta னு எடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே in 1 hour distance moved by the train in 1 hour distance moved by the train எவ்வளவு 66 கிலோமீட்டர் 1 ஹவர்ல 66 கிலோமீட்டர் மூவ் ஆகுது நமக்கு இங்க செகண்ட்ஸ்ல தேவை இல்லையா இந்த 1 ஹவர் அப்ப நம்ம செகண்ட்ஸ்ல மாத்தணும்னா மினிட்ஸ்ல மாத்தணும்னா into 60 பண்ணுவோம் அதே மாதிரி செகண்ட்ஸ்னா இன்னொரு 60 செகண்ட்ஸ் distance moved is equal to இதுதான் இல்லையா 66 இதான் நம்ம 1 hour தான் செகண்ட்ஸ்ல சேஞ்ச் பண்ணி போட்டுருக்கோம் 66 கிலோமீட்டர் இப்போ நமக்கு 20 செகண்ட்ஸ்ல தேவைப்படுது 20 in 20 seconds therefore in 20 seconds distance moved is equal to இப்போ என்ன பண்ணனும் 66 into இங்க இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணுவோம் by இங்க இருக்கிறதால டிவைட் பண்ணுவோம் இல்லையா 60 into 60 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க ஒரு 0 0 கட் ஆயிடும் 2 3s are 3 2s are 3 2s are இது 2 3s are இது 2 11s are the 0 and is equal to 11 by 30 distance moved என்றது என்னது நமக்கு s இந்த சர்க்குலர் பாத்ன்றதால இந்த length of the arc இதுதான் வரும் இல்லையா distance movedனா இதுதான் நமக்கு வரும் சோ அத நான் s ன்னு எடுத்துட்டு இருக்கேன் நானு so s is equal to 11 by 30 இது கிலோமீட்டர்ல இருக்கு மீட்டரா சேஞ்ச் பண்ணனா நான் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மீட்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃபார்முலா தெரியும் s is equal to r theta நமக்கு இப்ப theta தான் தேவை இல்லையா அப்ப theta is equal to s by r therefore theta is equal to s என்ன தெரியும் நமக்கு 11 by 30 into 1000 r என்ன தெரியும் 1500 ரேடியஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா 1500 ன்னு கொடுத்திருக்காங்க இது எல்லாமே நமக்கு ரேடியன்ஸ்ல தான் இருக்கு இத நம்ம டிகிரியா மாத்தணும் இல்லையா இது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் இது எப்படி எழுதலாம் 11 by 30
into 1000 by 1500. 2 0 கட் பண்ணிடுவோம். 2ல கட் பண்ண முடியாது. இது கட் பண்ண வேண்டாம். 15 அப்படியே இருக்கட்டும். இந்த 0 கட் பண்ணிடுவோம். அப்போ 11/45. 11/45 radians. இப்போ நம்ம இதை வந்து டிகிரியா சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அப்போ 11/45 into 180/pi degrees. அப்போ 11/45 into 180/pi na 22/7. ஸோ இதை இப்போ கட் பண்ணுவோம். நம்ம 11ல் கட் பண்ணோம்னா இது 2 times, இது 90 times. 5 tablesல கட் பண்ணோம்னா 8 times, 9, 2. இப்போ 2 into 7, 14. ஸோ அப்போ theta is equal to 14 degree. என்ன கேட்டிருக்காங்க? In 20 seconds, angle made by the train is equal to theta is equal to 14 degree. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.